ரோபோ சங்கர் மறைவுக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். அவர் பணியாற்றிய பல்வேறு தொலைக்காட்சிகளில் இருந்து பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நடிகர் சத்யராஜ் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்க்க முடிகிறது. சத்யராஜ் அவருடைய திரை வாழ்க்கையே 40 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் ரோபோ சங்கர் வந்து 2005 தான் திரைத்துறைக்குள்ளே வரார். ஆனாலும் சீனியர்களை மூத்தவர்களோடு எளிமையாக அணுகி பழகக்கூடிய அளவுக்கு அவருடைய இயல்பு இருந்திருக்கிறது. அதான் சத்யராஜும் குறிப்பிட்டார். தொடர்ந்து ரோபோ சங்கரை நினைவு கூறக்கூடியவர்கள் அவர் எப்படியெல்லாம் பழகுவார், பேசுவார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தெரிந்த நபர்கள் மட்டுமல்ல, தெரியாத நபர்கள் வந்தாலும் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷத்தில் தெரிந்த நபராக மாறிவிடக்கூடியவராக ரோபோ சங்கர் இருந்திருக்கிறார். நடிகர் சஞ்சீவ் வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். சின்ன திரையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த திரை உலகுக்குமே அறிமுகமான தெரிந்த பழக்கமுடைய ஒரு நபராக ரோபோ சங்கர் இருக்கார். அதனால் இன்றைக்கி கோடம்பாக்கம் அப்படின்றது, இந்த சாலிகிராமம் கோடம்பாக்கம் இந்த பகுதிகளில் ஒரே செய்தி அப்படின்றது ரோபோ சங்கராக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியரில், சினிமாவில் பணியாற்றக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியரில் தொடங்கி ஒரு பெரிய ப்ரொடியூசர் வரை எல்லோருடைய அன்பையும் குறிப்பாக வந்து பார்க்கக்கூடிய மக்களுடைய மனங்களையும் அவர் வந்து நிறைந்திருந்தார். அதனால தான் வந்து ரோபோ சங்கருடைய மறைவை தங்கள் வீட்டில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக துக்கமாக எல்லோருமே பார்க்குறாங்க. தெரிந்த ஒரு நபராக, நேரில் இல்லை அப்படின்னாலும் தெரிந்த ஒரு நபராக ரோபோ சங்கர் எல்லோரிடமே பழக்கமாகி இருந்தார். அந்த அளவுக்கு ரோபோ சங்கரோடு பணியாற்றியவர்களாக இருக்கட்டும் சரி, ரோபோ சங்கரை பற்றி கேள்விப்பட்டவங்களாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதே போல் மயில்சாமி அவர்களுடைய மரணத்தின் போதும் கூட அவரால் பயன்பெற்றவர்கள் நேரடியாக தொடர்பில்லைனா கூட மயில்சாமியை வானளவை புகழ்ந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அதே போல் பழகுவதற்கு எளிமையான ஒரு மனிதராக ரோபோ சங்கர் இருந்திருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது திரு தனசேகர் உள்ளிட்டவங்கள்லாம் அஞ்சலி செலுத்துகிறாங்க. அவரோடு ஆரம்ப காலகட்டத்தில் தனியார் தொலைக்காட்சிகளில் ஒன்றாக பணியாற்றியவர்கள் நடிகர் பாடலாசிரியர் ஸ்நேகன் வந்து இன்று காலையிலே அஞ்சலி செலுத்தினார். அதனையும் நம்ம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.